வணக்கம் பவித்ரா. பேரிடர் மேலாண்மை துறையில் 3 ஆண்டுகளுக்கு மேலாக உள்ள காலியாக உள்ள உதவியாளர் பணியிடங்களை நிரப்பிட வேண்டும். அனைத்து நிலை அலுவலர்களுக்கும் மேம்படுத்தப்பட்ட சம்பளம் வழங்கிட வேண்டும். வருவாய்த்துறை அலுவலர்களுக்கு ஜீப் வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வருவாய்த்துறை ஊழியர்கள் கடந்த 27ஆம் தேதி முதல் பணிகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இன்றைய தினம் 8வது நாளாக அரசு இதுவரை அழைத்து பேசாததால் 8வது நாளாக தமிழகம் முழுவதும் வட்டாட்சியர் அலுவலகங்களில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தமிழக அரசு உரிய தீர்வு காணாததால் தமிழகம் முழுவதும் வருவாய்த்துறை அலுவலர்கள் வளாகத்திலேயே தொடர் காத்திருப்பு போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். அதன் ஒரு பகுதியாக இன்று காத்திருப்பு போராட்டமானது நேற்று மாலை 7 மணிக்கு தொடங்கியது. சேலம் அஸ்தம்பட்டி பகுதியில் உள்ள வட்டாட்சியர் அலுவலகத்தில் மாநில துணைத் தலைவர் அத்தனாரி தலைமையில் 50க்கும் மேற்பட்ட அலுவலர்கள் தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தமிழ்நாடு அரசு எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றும் வரை தொடர்ந்து இந்த காத்திருப்பு போராட்டம் நடைபெறும். வருகின்ற 7ஆம் தேதி சென்னை எழிலகத்தில் உள்ள வருவாய் பேரிடர் அலுவலகத்தில் தமிழகம் முழுவதும் உள்ள வருவாய்த்துறை அலுவலர்கள் அந்த அலுவலகத்தில் அமர்ந்து காத்திருப்பு போராட்டத்தையும் நடத்த திட்டமிட்டுள்ளனர். தமிழகம் முழுவதும் இருந்து 20,000க்கும் மேற்பட்ட இந்த வருவாய்த்துறை ஊழியர்கள் அந்த எழிலகத்திலேயே அமர்ந்து எங்களுடைய கோரிக்கைகளை தமிழக அரசு அழைத்து பேசும் வரை இந்த போராட்டமானது தொடரும் என்று கூறி தற்பொழுது காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தேர்தல் தற்போது அறிவித்தாலும் அந்த தேர்தல் பணிகளையும் முழுமையாக புறக்கணித்து எங்களுடைய கோரிக்கை நிறைவேறும் வரை போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்று கூறினர். இதனால் தமிழகம் முழுவதும் சான்றிதழ் வழங்கும் பணி மற்றும் தேர்தல் பணிகள் முழுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது.